சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு தொடங்கியது. மரபுப்படி முதல் நாளில் ஆளுநர் உரையாற்ற வேண்டும். ஆளுநர் இன்றைக்கு வந்து போன முறையாவது ஒரு 4 வாரத்தை படிச்சுட்டு போனார். இந்த முறை அப்படியே வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? அது என்ன மரபுப்படி தமிழ்நாட்டில் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், முடிக்கும்போது தேசிய கீதம் இசைப்பாங்க. இதுதான் மரபு. எனக்கு என்னவோ அவர் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தாருனாலே ஒரு தகராறு பண்ணணுங்கிற நோக்கத்தோடு வராருன்னு தான் தோணுது. பட் அவர் பதிவுகளை பார்த்தா ரொம்ப மோசமான பதிவுகள். முதல்ல அவர் பாரத்னு யூஸ் பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நடந்த டிபேட்டை பார்த்தீங்கன்னா பாரத்னு வைக்கணும், இந்தியாவும் வைக்கணும்னு ஒரு பெரிய விவாதம் நடந்து அதில் பலரும் கூட சொல்கிறாங்க பாரத் என்பது பரதகண்டம் அதோடு சேர்ந்தது. இப்போ பரதகண்டம்னா நீங்கள் அது அங்கெல்லாம் விருந்து இருந்தது, காந்தாரம் அந்த பகுதியெல்லாம், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்தது. பட் அது ஒரு ட்ரெடிஷ்னலாக பேர் இருக்கிறதுனால இந்தியாங்கிறது தான் பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. இவர் பாரத்னு மட்டும் சொல்கிறார். இவர் அரசமைப்பு சட்டத்தை இந்தியாவை அவமதிக்கிறார். நம்பர் 1. 2வது, அவர் தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சிருக்கார். 234 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க தான் அந்த மக்களுடைய பிரதிநிதிகள். அந்த அவையில் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு போகிறது இருக்கு இல்லையா, அது சரி கிடையாது. 3வது, இவர் சொல்கிறத கேட்குறதுக்கு சட்டமன்றம் கிடையாது. இதனுடைய தமிழ்நாட்டினுடைய கூட்டு கருத்து அப்படின்னு சொன்னால் அது அமைச்சரவை பிரதிபலிக்கிறதா இருக்கும். அதுதானே ஒப்புதல் ஆளுநர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு பெருசெல்லாம் கிடையாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லாத போது அவருக்கு ஒரு கூடுதலான அதிகாரத்தை நம்ம அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. எனவே அவர் திட்டமிட்டு இப்படி தகராறு பண்ணோன்னே வராரு. அவர் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினது மாதிரி தமிழ்நாட்டை விட்டும் கூடிய சீக்கிரம் வெளியேறிட்டார்னா அது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. இருந்தாலும் ஆளுநர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு முதலமைச்சர்கிட்டையும் சபாநாயகர்கிட்டையும், பாடுங்கன்னு சொல்லி. அது பாடுறதுல என்ன ஆக போகுது? பாடாமல் விட்டதுனால என்ன ஆக போகுது? தமிழ்நாட்டில் மரபில் ஜனமனமனம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஜனமனமனம் பாடிட்டீங்களா, ஜனகணமனம் பாடிட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சிட்டிங்களான்னு அர்த்தம் இல்லையா? நீங்கள் மரபை பற்றி பேசுகிறீங்க, நானும் மரபை பற்றி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் தமிழகம்னு கேட்டார், ஏற்றுக்கிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் அதுக்கு தமிழ்நாடு என்று பெயர் பெறுவதற்காக போராடி பெற்றவனுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும். அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹூ இஸ் ஹீ டு டிக்டேட்? தமிழ்நாட்டில் மரபு என்னவா இருக்க வேண்டும் என்பதை டிக்டேட் பண்ணுவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அவர் வேணால் கொஞ்சம் கோரிக்கை வைக்கலாம், கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதை தவிர அப்புறம் இந்த தேசிய கீதத்தின் மீதெல்லாம் அவருக்கு காதல் எப்போ வந்தது? அவர் ஆர்எஸ்எஸ்காரர் தான், இப்போ ஆளுநராக இருக்கார். அவங்க ஜனகணமன பாடலையே தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. பக்கிம் சந்திரருடைய ஆனந்தமடம் நாவலில் வரக்கூடிய வந்தே மாதரம் பாடல் தான் தேசிய கீதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர். மூவர்ண கொடியை மதிக்கவும் மாட்டோம், ஏற்கவும் மாட்டோம்னு சொன்னவங்க. இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றுமே கிடையாது, இது பாரதிய தன்மையே கிடையாது, ஏன்னா அது மனுஸ்மிருதியினுடைய எந்த அம்சமும் இல்லைன்னு சொன்னவங்க. இவங்களுக்கு எப்போ திடீர் காதல் வந்தது? இதன் மேலே அரசமைப்பு சட்டத்தின் மீது, தேசிய கீதத்தின் மீதெல்லாம் எப்போ காதல் வந்தது உங்களுக்கு? இவருக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு காதல் வரும், திடீர்னு ஒரு நாள் வெறுப்பு வரும். இதையெல்லாம் நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ பாருங்கள், ஆளுநர் உரை என்னவாக இருந்தது, எதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய இதில் இல்லாமல் விட்டு போயிருக்கு, எதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், எதெல்லாம் தவறாக சொல்லியிருக்காங்க என்று பேசுவதற்கு பதிலாக எதை பேசிகிட்டு இருக்கோம்? ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொடுக்குற இந்த அறிக்கையை விட அவர் பேசுபொருள் ஆகணும்னு நினைக்கிறார். ஆக்சுவலாக அவர் அதான் அவரை புறக்கணிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆளுநர் இது மாதிரி போகிறது அழகாக இருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்றம் ஆரோக்கியமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு இலக்கு, வருஷம் அப்படி மாநில அரசாவது விட்டு கொடுத்து போனால் என்ன? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நான் அதைத்தான் கேட்குறேன். எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ஏங்க ஒரு 5 வருஷம் வர்ற இவர் இப்படி சொல்லுவார், இன்னொரு 5 வருஷம் கழித்து வர்றவர் வேறு ஏதாவது பாடலை போடுங்கன்னு பாரு. ஆர்எஸ்எஸ் சாக்காலில் பாடுற பாடலை தான் போடணும்னு அவர் உங்கள்கிட்ட கேட்பார். நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை, எனக்கு புரியலை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒருத்தர் சொல்கிறத நான் கேட்டுக்கணும்,
ஆனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரியாத ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து நீ தமிழ்நாட்டில் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லுவார். அதை நான் ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க கூடாதுன்ற இல்லை, அவங்க ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு மரபு இருக்கு, மற்ற மாநில சட்டப்பேரவைகள்ல இப்படிப்பட்ட ஒரு மரபு இருக்கு, மரபு தானே. தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்கு? மரபு தானே. சரி, நாளைக்கு அவர் சொல்லுவார் இந்தியா முழுவதும் 50% தான் இடஒதுக்கீடு இருக்குது, தமிழ்நாட்டில் 69 இருக்குது, இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏற்றுக்க போகிறீங்களா? அந்த கட்டபொம்மன் பழத்தில் ஒரு வசனம் வரும், எல்லோரும் வரி கட்டி விட்டார்கள், நீ மட்டும் ஏன் கட்ட மாட்டேன். எல்லோரும் கட்டின பிறகு நான் மட்டும் இல்லைன்னா உனக்கு என்ன கெட்டு போச்சுன்னு கேட்பாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரத்யேகமான தன்மை இருக்குது. அந்த பிரத்யேகத்தன்மையை அங்கீகரிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. எனவே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஆள் அதுக்கு உட்பட்டு என்ன நடக்கணுமோ அதை மட்டும் தான் நடத்துக்கணுமே தவிர அதுக்கு மேலே போக முடியாது. நீங்கள் எல்லாருமே ஏதோ அவருக்கு வந்து அவர் கொஞ்சம் கேட்குறாரு கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் கேட்குறதே வம்பு, அவர் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக அவருக்கு இவ்வளோ கொடுக்குறதே அதிகம். ஆளுநர் சபையை விட்டு வெளியேறிய ஒரு சில நிமிடங்கள்லேயே ட்வீட் ஒன்று, பெரிய ட்வீட் ஒன்று வருது. அது இதுக்கு முன்னாடி டைப் பண்ணி வச்சு ரெடியாக போட்டிருக்காங்களா? அதெல்லாம் வச்சுருப்பாரு. அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இதை அனுமதிக்க மாட்டாங்க. எந்த சுயமரியாதை உள்ள சட்டமன்றமும் அவர்களுடைய மரபை நிர்பந்திக்கும் போது ஏற்க மாட்டார்கள் என்பது தெரியும். அதுலேயும் தமிழ்நாடு இவ்வளவு நாளாக அது விஜிலண்டாக இருக்குங்கிறது தெரியும். அதனால அவர் அப்படி வச்சிருக்காரு. நீக்கிட்டார் உடனே. அதான் ஆத்திரத்தில் போட்டால் அது என்னன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் முதலமைச்சர் விமர்சிக்கும் போது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு ஆளுநரின் செயல்பாடு அப்படின்றாரு. இந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்கணுமா? ஒரு தடவை பண்ணால் இது தவறுன்னு சொல்லலாம், 2 தடவை சொன்னால் அதெல்லாம். ஆளுநர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பானையை வச்சுக்கிறாரு. தமிழ்நாடு சட்டமன்றங்கிற யானை அதுக்குள்ளே நுழையணுன்றார். நுழைஞ்சா பானை தான் உடையும். தெனாலிராமன் கதையில் வர்றது மாதிரி தான். நீ பானைக்குள்ளே இந்த யானையை நுழைய வைக்கணும் அப்படின்னு குழந்தை அடம்பிடிச்சது மாதிரி அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்கார். எனவே சிறுபிள்ளைத்தனமானது என்பது தான் இருக்கிறதுலேயே நாகரிகமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆளுநருக்கு தேசிய கீதம் தான் பிரச்சனையே இல்லை, வேற எதுவும் ஒரு பிரச்சனைகளை இதில் காட்டுறது? தேசிய கீதத்தின் மீது அவங்களுக்கு காதல் என்னைக்கு வந்ததுன்னு சொல்லுங்க. நீங்கள் தேசிய கீதத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுங்கிறதுல அப்படி சொன்னால் எல்லாரும் தேசபக்தியில் கொந்தளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பாடலையே ஏற்றுக்கொள்ளாதவங்க. இவங்க இந்த பாடலையே ஏற்றுக்கொள்ளாதவங்க. கொஞ்ச நாளைக்கு சினிமா தேட்டரில் போடும்போது எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்லி வம்பு பண்ணாங்க. அதெல்லாம் என்னென்னா, இவங்க கடந்த காலத்தில் எதையெல்லாம் பண்ணாங்களோ அதை மறக்கடிக்க வைக்கிறதுக்காக. இப்போ இதை பார்த்தா பலருக்கு என்ன தெரியும், ஓஹோ இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க அது மேலே 2 தடவை கேட்குறதுல ஆர்வமாக இருக்காங்கன்னு தோணும். ஆனால் உண்மையில் அதை எதிர்த்தவங்கிறத நம்ம இளைய தலைமுறைகிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆளுநரை கண்டு திமுக திணறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாஜக. இப்போ யார் தான் ஒரிஜினலாக திணறா? அதாவது ரொம்ப லேட் நைட்டில் நான் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், தெருவில் நிறையா விலங்கினங்கள் படுத்து கிடக்கும். அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் ஒதுங்கி போவேன். நான் திணறேன்னு நீங்கள் முடிவு எடுத்தா திணறேன்னு முடிவு எடுத்துக்கோங்க. யார் ஓடி போனா? சட்டமன்றத்தில் இருக்கவங்க அங்கேயே இருக்காங்க. ஓடி போனவர் இவர் தானே. அவரை பார்த்து திணறதுக்கு என்ன இருக்குது? உங்களை மதிக்கலைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மதிக்கலைல்ல அவங்க. அப்போ நீங்கள் வராமல இருந்திருக்கணும். அவர் சட்டமன்றத்தை மதிக்கலைன்னா அவர் வராமல் இருந்திருக்கணும். சரியா? சட்டமன்றத்துக்கு அவங்க கூப்பிட்டாங்க, மரியாதை கொடுத்து, இவரும் மரியாதை கொடுத்து வந்துட்டார். அடுத்து அதான் நான் அந்த சொன்ன யானை பானை கதை இருக்க, தெனாலிராமன் லேட்டாக போவார். அப்போது ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி, என்னையா பிரச்சனை உனக்கு? இல்லை, குழந்தை அழுதுகிட்டு இருந்தது, அதை சமாதானப்படுத்த முடியல அப்படின்னு. என்ன தான் அப்படி சமாதானப்படுத்த முடியலை அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், ஒரு யானையை கொண்டு வாங்க அப்படின்னாரு. யானை பிடிச்சிட்டு வா, ராஜா தானே, யானையை கொண்டு வந்துடுவார். ஒரு பானையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே பானையை கொண்டு வந்துடுவாங்க. தெனாலிராமன் அழுவார், இந்த யானை அந்த பானைக்குள்ளே போகணும் அப்படின்னு. அது எப்படியா போகும்? அதைத்தான் என் குழந்தைகிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். ஸோ சிறுபிள்ளைத்தனம் என்பது எக்ஸாக்டாக அதுதான். நீங்கள் சம்மந்தமே இல்லாத, ஏற்கவே முடியாத ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. என்ன பண்ண முடியும்? அவர் பாட்டியே போயிடுவார். கவர்மெண்ட்டுக்கு தானே டென்ஷன். என்ன டென்ஷன்? இப்போ என்ன டென்ஷன்? இதனால் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை ஆக போகுதா? அவர் வாசிக்காததை
அப்படியாவே குறிப்பில் ஏற்றியாச்சு. சபாநாயகர் வாசிட்டாரு. என்ன இப்போ பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ என்ன பெண்கள் புயலுக்கு இது வந்துருமா? இவர் போனதுனால, இல்லை இவர் போனதுனால வராமல் போயிடுமா? ஒன்றும் நடக்காது. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரோட அதிமுகவினர்கள்லாம் உள்ள போயிருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ள. போராட்டம் நடத்தி வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அது விசாரணை நடக்கட்டும், கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் ரொம்ப அதிமுக பொங்குறத பார்த்தா அவங்கள அதிமுக அப்புறம் கண்ணகி சிலம்பு எடுத்துக்கிட்டு அவங்க போகிறது. நீங்கள் வாச்சாத்தியில் 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. 32 வருஷம் கழிச்சு இப்போ தான் அதுக்கு உயர்நீதிமன்றம் ஆளுக்கு 10 லட்ச ரூபாயும் வீட்டில் ஒருத்தருக்கு வேலையும் இல்லைன்னா இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் ஏன் அவங்க இருந்தாங்களா? அப்போ பொங்குனாங்களா அவங்க? நான் என்ன கேட்குறேன்னா, விசாரணை இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னு சொன்னாங்களா? லீக் ஆச்சுல? யார் லீக் பண்ணா? என்ஐசி தானே, நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் சென்டர்லேருந்து லீக் ஆயிடுச்சு. இப்போ யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது? இப்படி எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. பாஜகவும் அதே தான் கிடந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி ஒரு சார் வந்தால் அதை கண்டுபிடிக்கணும், விரைவில் கண்டுபிடிங்க, அதை விடக்கூடாது என்று பேசுகிறது சரியா? யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு போகிறதே சரியா? பிரச்சனை நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நாளைக்கு பேசிட்டு போயிடுவாங்க. பண்ணால் அதை முத யார் வெளியே கொண்டு வந்தா? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யார்? எஸ்எஃப்ஐயும் அனைத்து இந்திய ஜனநாயக மதசங்கம். அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது தான் அது வெளியவே வருது. அன்றைக்கி காலையிலே போயிட்டாங்க எஸ்எஃப்ஐயும் அனைத்து இந்திய ஜனநாயக மதசங்கம். அதுக்கு பின்னால் தான் இவங்களுக்கே தெரியுது. தெரிஞ்ச பிறகு வராங்க. அப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஒழுங்காக விசாரணை நடத்துங்க. என்ன கேட்கலாம்? கோர்ட்டுக்கு போய் சொல்லுங்கள். நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு விசாரணை நடத்தணும். கேட்கலாமா? இதைத்தான் கோர்ட்டு சொல்லிச்சு, நீங்கள் அரசியலாக்காதீங்க அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் அரசு, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு 500 பேர் மட்டும் இருக்கிற குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா 32 வருஷம் போராட வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ரஸி எடுத்து. அதனால தான் 265 பேருக்கும் செத்து போனவங்க உட்பட 30 பேர் உட்பட எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி தர முடிஞ்சது, எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் வாங்கி தர முடிஞ்சது. அந்த பெண்களை தைரியமாக கொண்டாந்து, ஆமாம் நான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவள், நான் விக்டிம், நான் பயந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு இன்றைக்கி பேச வைக்க முடியுது. இதுதாங்க ஒரு அரசியல் கட்சி செய்யணும். அந்த நேரத்தில் கத்திவிட்டு அப்படியே எனக்கு நான் போயிடுறதுக்கு பேர் இது கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், அதில் கொஞ்சம் கமிஷனர் கொஞ்சம் ஓவர் போர்டெலாம் போனார். கமிஷனர் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக, அதாவது உங்களுக்கு ஒரு ஹம்பிள்னஸ் வேணும்ல. நீங்கள் அதிகாரின்னா நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க, அப்போ ஒரு நிதானமாக அதுக்கு பதில் சொல்கிறது போல் அவருடைய பாடி லாங்குவேஜெல்லாம் பலரையும் இது பண்ணியிருக்கு. எனவே முறையாக விசாரிக்கட்டும். விசாரணையில் தப்பு இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் நீதிமன்றம் கண்காணிப்போடு நடத்துங்கன்னு கேட்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே நின்னா எல்லாம் சரியாயிருமா? என்ன செய்யலாம்? திமுக தப்பு பண்ணிடுச்சுன்னு அதிமுக சொல்லலாம். அப்போ ஒரு விஷயத்துக்கு தீர்வு காண்பது என்பது வேறு, அந்த விஷயத்தை வச்சு அரசியல் செய்வது என்பது வேறு. இப்போ இவங்க தீர்வுக்காக நிற்கிறாங்களா, அரசியலுக்காக நிற்கிறாங்க? இப்போ அவன் ஃபோனை கைப்பற்றிட்டாங்கல்ல, அந்த ஃபோனில் என்ன அழித்தாலும் நீங்கள் அழிக்க முடியாது, சரியா? ஒன்ஸ் எலக்ட்ரானிக் இது ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் அழிக்கவே முடியாது. எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். சொல்லுங்கள், கோர்ட்டு மானிட்டர்டு விசாரணை நடக்கணும்னு சொல்லுங்கள். யார் அந்த சாருன்னு தெருவாக கத்திக்கிட்டு இருந்தால், அல்லது அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க, அது கரெக்டு. அந்த போராட்டத்தை கைது பண்ணி இருக்கக்கூடாது, போராட்டம் நடத்த விட்டுருக்கணும், அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு. ஏன்னா எதிர்க்கட்சியினுடைய வேலையே அதானே. ஒரு அரசாங்கத்துக்கிட்டே கேள்வி கேட்பதற்காக தான் எதிர்க்கட்சி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பேசலாம். உங்களுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. முரசொலி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்கிறது ஒரு அது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மில் அவர் சொல்லியிருக்காருங்கிறத தவிர மற்றபடி அது அறிவிக்காத எமர்ஜென்சின்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா எமர்ஜென்சி இதுவரை இந்தியாவில் பிஜேபி மட்டும்தான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை அமல்படுத்தி கொண்டு இருக்கிறது.
அதனால் ஆனால் அவருடைய விமர்சனம் சரியானது. நீங்கள் வந்து மாநில மாநாட்டுக்கு பேரணி நடத்துகிறோம் கேட்குறோம், அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. சரிங்க, அதை கைவிட்டுறோம், பொதுக்கூட்டம் மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த செந்தொண்டர் பேரணி ஒரு 1500 பேர் போவாங்க, அது கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரிங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கேட்டால் நாங்கள் பெர்மிஷன் தர முடியாது, ஆனால் நீங்கள் நடத்திக்கங்க, ஏன்னா கோர்ட்டு எங்கேயுமே இப்படி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ் சாக்காவுக்கு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கோர்ட்டு தானே சொல்லிச்சு. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. எனவே அந்த விமர்சனம் என்பது காவல்துறை ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்கு என்பதை சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. முறை சொல்லி அந்த ஃபார்முக்கு அந்த கண்டென்ட் அண்ட் இன்டென்ட்னு எப்போதுமே சொல்லுவாங்க. கண்டென்ட்னா கருத்து, இன்டென்ட்னா நோக்கம். அந்த கருத்தின் நோக்கம் இதுதான், போராட்டங்களுக்கு அல்லது இயக்கங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இருக்கிற நிலைமைக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகளும் முன்வைக்கப்படுது. எப்படி கட்சிக்கு அதாவது அதை கொஞ்சம் பேர் திட்டமிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்பேத்கர் விழாவுக்கு புத்தகம் வெளியிடுவதற்கு திருமாவளவன் போகாததுக்கு திமுக தான் காரணம், சிபிஎம் இப்படி இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம், வேற என்ன காரணம்லாம் சொல்லுவாங்க. there is a limit. சிபிஎம்மை கடவுளை நம்புகிறவங்களாவது கடவுளை ஆட்டி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கடவுளையும் நம்பாதவங்க, எங்களை அவரும் ஆட்டி வைக்க முடியாது, யாரும் ஆட்டி வைக்கலாம் முடியாது. எங்களை எங்கள் தலைமையை ஏதாவது கேள்வி கேட்க முடியும், திருத்த முடியும், அல்லது வந்து கண்டிக்க முடியும்னா எங்கள் கட்சி உறுப்பினர்கள் அவங்க தான் செய்ய முடியும். சிபிஎம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் மௌனமாக போதும். எந்த விஷயம்? நான் இப்போ பட்டியல் போடுறேன், எந்த விஷயம் அதான் நான் கேட்டேன். நீங்கள் வந்து உலக வங்கி, ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 3 பேர் போட்ட ஒப்பந்தம், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள், இப்போது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு குடியிருப்புகளில் குடியேற வேண்டும் என்றால் 1.5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரை கொடுக்கணும். இது யார்? முத்தரப்பு ஒப்பந்தம். உலக வங்கி, அவங்க என்ன, ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 2020 போட்டது. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு நாங்கள் வாங்கித்தான் தீர்வோன்னு சொன்னாங்க, அவங்களோடவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். டிஎம்கே கவர்மெண்ட் வந்தது, சண்டை போட்டோம். எவ்வளோ பேர் குடியேறியிருக்காங்க? கிட்டத்தட்ட 400 லட்சம் பேர் வந்து அவங்க வீடுகளில் போய் குடியேறியிருக்காங்க. நீங்கள் வந்து கேபி பார்க் விஷயம் என்னது, சத்தியவாணி முத்து நகர் என்னது, கிராமப்புறத்து குடிசை வீடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய இந்த கோரிக்கைக்காக ஒரு நவீன தாராள மையத்தினுடைய வடிவமாக இருக்க ஒன்றை எங்களால் தான் உடைக்க முடிஞ்சிருக்கு. தொழிலாளர் பிரச்சனையெல்லாம் முற்றிலும் சரியாயிடுச்சா? சரியாகலை, போராடிக்கிட்டு இருக்கோம். நான் எந்த காலத்தில் சரியாயிருக்கு? தொழிலாளர் பிரச்சனை இப்போ நீங்கள் சாம்சங் போராட்டம் எதனால் வந்தது? இப்போ நீங்கள் அடுத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுக்கு அகவிலைப்படி அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை பேசுகிறதுக்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கா? அவங்க தான் நிறுத்தணுங்க. இந்த அரசு அமைப்பு இருக்குல்ல, அது மோசம். இந்த அரசு அமைப்பை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். ஓல்டு பென்ஷனை ஒத்துக்கிறாங்களா? அண்ணாமலை ஒத்துக்குப்பாரு? அண்ணாமலை போக்குவரத்து தொழிலாளி போராடிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, அவர் ஓல்டு பென்ஷன் கூட சொல்லல, ஓல்டேஜ் பென்ஷன்னாரு. ஓல்டேஜ் பென்ஷன் ஏற்றுக்க முடியாதுன்னா அது வேறு விஷயம்னா அப்படின்னு சொல்லிட்டு போனார். சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளிக்கு டிஏ அகவிலைப்படி கொடுக்கறது, அந்த உயர்த்தி கொடுக்கறது தப்புன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. டிஎம்கே சொல்கிறது இல்லை, ஆனால் நடக்க மாட்டேங்குது. அரசு அமைப்புகள் மோசமாக இருக்குது, போராடிக்கிட்டு இருக்கோம். சாம்சங்கில் எங்கள் தலைவர்களை தானே கொண்டு போய் கைது பண்ணி வச்சாங்க, ஃபோனை பறிச்சுக்கிட்டு வச்சாங்க, எங்கள் ஆட்களை தானே ரிமாண்டு கொண்டு போனாங்க. நாங்கள் போட்ட இடத்துல தானே உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னாங்க, 3 பஞ்சாயத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. we fought it. நிச்சயமாக அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதில் எதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னு சொல்லுங்கள், அதை தான் நான் கேட்குறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணுறதில்ல. சில விஷயங்களுக்கு விமர்சனம் பண்ணுவோம், சில விஷயங்களுக்கு இயக்க நடத்துவோம், சில விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போவோம் இல்லையா? சில விஷயங்களில் தொடர் போராட்டங்கள் நடக்கும். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சில மக்கள் பிரச்சனைகள், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, இதுக்கான கம்யூனிஸ்ட்டும் இறங்கி போராடி இருக்கணும்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் போராடினதாங்க உங்களுக்கே தெரியும். என்னுடைய முதல் கோரிக்கை என்னது,
நாங்கள் இவங்க செய்கிறது மாதிரி அரசியலுக்காக பண்ணுறதில்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த போராட்டம் உண்மையிலே தப்பாக இருந்ததுன்னா 30 வருஷம் ஆனாலும் விட மாட்டோம். நான் அதான் சொல்கிறேன். வாச்சாத்தி வழக்கம் 31 வருஷமாக நடத்தணும். தெருவா எங்களை உண்டியல் குளிக்கின்னு சொல்லுவான். அந்த ஜனங்களை திரும்ப கொண்டு போய் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளிகள் 375 டெப்போவில் ஒரு நாள் முழுக்க காலையில் 6லேருந்து சாயங்காலம் 6 மணி வரை எல்லா இடத்துலையும் முண்டியல் அடிச்சு தான் 2 குடம், 2 சாப்பிட்றதுக்கு பிளேட்டு, சாதம் வைக்கிறதுக்கு ஒரு அலுமினிய சட்டி, குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அலுமினிய சட்டி, 2 டம்ளரு இவளையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ 375 ரூபா. அது பெரிய காசு ஆக்சுவலாக. 32 வருஷம் போராட்டம். நாங்கள் அதை அப்படி தான் நடத்துவோமே தவிர இது அரசியலுக்கு நடத்திட்டு விட்டுட்டே போக மாட்டோம். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீட்டுக்காக போராடின ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்கள். போராட்டம் நடத்தின ஒரு அரசியல் கட்சி. அதை நடத்தின போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருந்தது, சாக்கடையிலும் சகதிகளிலும் காலணி இன்றி நடந்தே பழக்கப்பட்ட இந்த கால்கள் கொதிக்கும் வெயிலில் உருகும் தார்களின் மீது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போது பொலிட்டிக்கல் கிளாஸை சேர்ந்த என் வரதராஜன் 70 வயசை கடந்தவர் அவர்களுக்கு முன்னால் அந்த கோரிக்கை உரத்து ஒலித்து கொண்டு போகிறார். முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இந்த அருந்ததியர் மக்களுடைய கோரிக்கைக்கு ஒரு அரசியல் வடிவம் கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 கட்சியை சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்காக போராடின கட்சின்னு ஒன்று சொல்லுங்கள். உங்களால் சொல்ல முடியாது. ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க நடத்துறது மாதிரி தெருவில் நின்று கத்திட்டு அப்படியே வீட்டில் போய் செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. இவங்ககிட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம், இவங்களை எதிர்த்தும் போராடி இருக்கோம். நான் என்ன கேட்குறேன், வேலை நேர அதிகரிப்பு சம்மந்தமாக ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? பாஜக என்ன பண்ணுச்சு? 2 எம்எல்ஏக்கள் ஆர்கனைஸ் பண்ணுமா? சண்டை போட்டோமா? நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை திமுக கைவிடுச்சா? இது சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சி அந்த மாணவி விவகாரத்தில் டிஜிபி ஆஃபீஸை முற்றுகையிட்ட ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, இந்த ஓகே, அவங்க கிளாரிஃபை பண்ணார், அமைச்சர் கிளாரிஃபை பண்ணார். நான் அப்படி கேட்கல, நான் ஒரு கோரிக்கை வச்சேன். அவங்க சொன்னாங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் கண்டனம் தெரிவிச்சிங்கன்னு சொன்னார். அந்த விஷயத்தில் அப்படி ஒரு விஷயம் வந்த உடனே ரியாக்ட் பண்ண ஒரு கட்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, டங்ஸ்டன் விவகாரத்தில் இவ்வளவு பெரிய இது, அந்த ஊரில் ஆர்பி உதயகுமார் எதுக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருல, அந்த ஊரில் போய் பண்ணாங்களா? நீங்கள் இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் 3 நாள் சைக்கிள் பிரச்சாரம் கிராமமாக, பிறகு ஒரு பெரிய திரட்டலோட ஆர்ப்பாட்டம். நீங்கள் கவர் பண்ண மாட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை போட்டுப்பீங்க. நான் இப்போ சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை உங்களுக்கு வெளியே வந்தது எப்போங்க? எஸ்எஃப்ஐயும் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கமும் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகுதான் உங்களுக்கு மீதி எல்லாரும் வர்றாங்க. நாங்கள் இப்படி நீங்கள் பொதும்புணு ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலு 177 பெண்கள் குழந்தைகள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நாங்கள் எங்கள் ஆட்களாக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஈவன் எங்கள் பத்திரிக்கை தீக்கதில்லை ஃபோட்டோ போடுறதுக்கே கேட்பாங்க. வாரம் ஒரு 20 பேர் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறத ஒரு இஷ்யூவாக போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, நாங்கள் அந்த பேப்பரை படிக்க வேண்டாம். ஆனால் அதுக்கு பின்னால் தான் சாக்கருக்கு எஸ்பியாக வந்த பிறகு அவர் அதில் தலையிட்டார், இது பண்ணார். பிறகு நீதிபதி சந்திரகிட்ட வந்தது, எல்லாத்துக்கும் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் காம்பன்சேஷன் சொன்னார். அதை வாங்குறது கூட ஜனங்கள் வரல. தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகளில் எந்த கட்சி அதுக்காக போராடிச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்க ஒரு சவுண்டை கொடுப்பாங்க, அந்த சவுண்டு பின்னால் நாங்கள் போகணுமா? இட்ஸ் நாட் அவர் கேஸ். நீங்கள் சொல்லுங்கள், இதில் காம்ப்ரமைஸ் பண்ணாயான்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவங்க மாதிரி ஏன் செய்யல, அவர் கேள்வி வைப்பாரு, நான் பதில் சொல்லிட்டு போனோம். அவங்ககிட்ட எல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். சார், நிறைய விஷயங்களை பேச முடியும். நம்ம நன்றி சார். நன்றி.